in the name of Jesus Christ. So today's verse is going to be Proverbs 35. Every word of God is pure. He is a shield to those who put their trust in Him. ஸோ இது வாஸ் வந்து காட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷீல்டாக வந்து நம்ம யாரெல்லாம் வந்து காட் மேலே ட்ரஸ்ட்டு போடுறோமோ வந்து அவங்களுக்கு வந்து காட் வந்து ப்ரொடெக்டிவாக வந்து இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து வரவில்லை. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட மைண்டு ஃபுல்லாக அந்த பிரச்சனை அது நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் என்னோடய லைஃப் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்லேயே தான் வந்து இருப்பாங்க. ஆனால் கடவுளோட பிள்ளைங்களால் நம்ம எப்போவுமே எல்லாரோட லைஃப்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை நம்மளோட லைஃப்பில் வரும்போது நம்ம வந்து காட் மேலே ட்ரஸ்ட் போட்டுட்டு வந்து காட் வந்து இருக்கார், அவர் எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து காடு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ப்ரேயரில் சொன்னார்னா அது கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பார். அதனால் நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி கேட்டோன்னா அதுக்கான ரிப்ளை வந்து காட் வந்து சூப்பராக வந்து கொடுத்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாகவும் அதை பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனையும் வந்து கொடுப்பாரு. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்தக்காங்க நன்றி. ஏசப்பா இந்த பர்சன் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா நீங்கள் சொன்னது அப்படியே எங்களோட லைஃப்பில் வந்து சேவிங் ஏசப்பா அதுக்காக நன்றி ஏசப்பா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா உங்கள் மேலே ட்ரஸ்ட் போட்டு உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஆசிரியங்க ஏசப்பா. ஆஸ்க் எவ்ரிதிங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிரசன்ட் நேம். ஆமென். God bless you. Have a great day. Bye.